வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு, அரிசி மாவு மற்றும் மைதா மாவு கொண்டு ஒரு பணியாரம் செய்கிறது எப்படின்னு. அது தேவையான பொருட்கள்: 1 கப்பு கோதுமை மாவு, அதை விட பாதி மைதா மாவு, அதே அளவு அரிசி மாவு. இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் உடைச்சி போடுங்க, துருவி போடுங்க. ஏன்னா மிக்சியில் போட்டோன்னா பிளேடு இதாகிடும். அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஏலக்காய் 2 போடுங்க. இந்த வாழைப்பழம் செவ்வாழை இருக்குது. நீங்கள் எந்த வாழைப்பழம் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு தேங்காய், உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட வேண்டாம், தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சிருங்க. நீங்கள் இதில் பனை வெல்லம், சர்க்கரை கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஆனால் வெல்லம் இந்த மாதிரி போனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பனை வெல்லம் அதெல்லாம் டேஸ்ட் ஒரு தித்திப்புக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வானிலை இது பண்ணிவிட்டு அது தட்டையாக போட்டுட்டு அதில் எண்ணெயோ நெய்யோ விட்டு கொடுத்திங்கன்னா உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வர டைமில் காலையிலையாவது கொடுக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். வாழைப்பழம் போட்டு செய்யலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறோம். சிம்பிளாக அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. சூடு வச்சுட்டுலாம் நாங்கள் செய்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அ லாட். உங்கள் அன்பான குழந்தைங்களுக்கு கொடுத்து ஆசையோடு அன்போடு பரிமாறுங்க.